வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மட்டவுருவா சேனல்ல இருந்து வெல்கம் டு வீரமல்லு டிராவல் விளாக்ஸ் சிபி, அதாவது கிரிஞ்ச் பாக்ஸ் 31. ஏன் டிராவல் விளாக்ஸ்னு வச்சிருக்காரு? படத்தில் ரொம்ப ட்ராவலாக போயிட்டு இருக்கோம், அதுதான் வச்சிருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், என்னோட எக்ஸ்பிரஷன், என்னோட ஒப்பீனியன் எல்லாமே அதிலே இருக்கும். அது வேணால் பாருங்கள். தர்மத்தின் தலைவன் இது எந்த மாதிரியான படம்னா சத்தியம் இல்லை, ஆனால் ஒரு பீரியட் ஃபிலிம் தான் அது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, மட்டவுருவா சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த வீரமல்லு டிராவல் விளாக்ஸ் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தர்மத்தின் தலைவன் பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. யூடியூப் வாசிகளே, ஊர்கா. ஹரிஹர வீரமல்லு இந்த படத்துக்குள்ள சின்னதா ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா அதை விட படம் எடுத்ததுக்கு வெளியே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தவங்களாம் காலேஜ் முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது காலேஜ் போயிட்டு இருந்தவங்களாம் இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது மேரேஜ் ஆனவங்களுக்கு குழந்தைய பிறந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது குழந்தை பார்த்தவங்களாம் இப்ப ரெண்டாவது குழந்தைய பிறந்துச்சு. அப்படி ஒரு லாங் பெண்டிங் திரைப்படம் தான் இந்த ஹரிஹர வீரமல்லு. பவன் கல்யாணோட 25th ஃபிலிம் அக்ஞாதவாசி படம் படுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் முழு நேர ஆசையில குதிக்க போறேன்னு சொல்லிட்டு கிடைக்கிறப்ப 2 படம் பண்ணாரு. ஒன்னு வக்கீல் சாப் அண்டர் போனி கபூர் ப்ரொடக்ஷன், இன்னொன்னு ஹரிஹர வீரமல்லு அண்டர் ஏஎம் ரத்னம் ப்ரொடக்ஷன். வேதாளம் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ண வீரத்தோடு வந்த ஜில்லா டைரக்டர் பண்றாப்ல ஏஎம் ரத்னம். ஆனா நெல்சன் ஏன்னா நழுவி போயிட்டாப்ல. அப்புறம் எஸ் ஏ சூர்யா டைரக்ட் பண்ண கமிட் பண்ணாங்க, அவரும் ஒமிட் பண்ணிட்டாப்ல. இப்போ பவன் கல்யாண் கால் ஷீட்டை கையில வச்சுட்டு திருதுன்னு சுத்திட்டு இருந்தப்போ நம்ம கிறிஷ் கிட்ட ஒரு ஈஸ்ட் கதை இருந்துச்சு. கிறிஷ் யாருன்னு தெரியாதவங்க சொல்லணும்னா நம்ம வானம் டைரக்டர். அந்த ஈஸ்ட் கதை பீரியட் ட்ராமா, முகல்ஸ் பீரியட்ல நடக்கிற கதை. முகல்ஸ் டெல்லியில பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்த கோகினூர் டைமண்டை திருட்டு வர கதை. ஷூட்டிங் ஆரம்பிச்சு பவன் கல்யாண் சண்டை பயிற்சி, குதிரை பயிற்சி எல்லாமே கத்துக்கிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. குறுக்க கோவிட் செகண்ட் வேவ் வந்து தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஷூட்டிங் டிலே ஆயிட்டே இருந்துச்சு. சரி, கோவிட் வேவ் முடிஞ்சு ஷூட்டிங் போலான்னு கிளம்பும் போது தலைவன் பவன் கல்யாண் சாரி ஜி எனக்கு அரசியல் பிரச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவாரு. நான் அந்த ஆளு கோகினூர் எடுக்க டெல்லி கூப்பிட்டு போக பிளான் பண்ணா அந்த ஆளு கூணு கும்பிட்டு போற டெல்லி போறான். இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கிறிஷ் படத்திலிருந்து வெளியே வந்துருவாரு. போகும்போது ப்ரொடியூசர் ஏன் சங்கடப்படக்கூடாதுக்காக சார் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த படத்தை காப்பாற்ற ஒரே வழி உங்க பையன் தான். உங்க பையன் நினைச்சா மட்டும் தான் இந்த படத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். ஜோதி கிருஷ்ணா உஸ்பத்தி போயிருவாரு. ஷூட்டிங் டிலே ஆக ஆக குருவி படத்துல விஜய் ஓட்டுற காரு மாதிரி ஒவ்வொருத்தரா கழிட்டு போறாங்க. இப்ப கேமராமேன் ஞானசேகரும் அவரும் வெளியே போயிடுறாரு. போகும்போது அவரும் அதே வார்த்தையை ஏன் மத்தன சொல்லிட்டு போயிருவாரு. இந்த 2 பேர் சொன்னதை சீரியஸ் எடுத்துக்கிட்டு படம் பண்ற நம்ம ஜோதி கிருஷ்ணா. ஜோதி கிருஷ்ணா யாரு நமக்கு தெரியும்ல, கேடிவி மூவிஸ் கொடுத்தவர். எனக்கு 2018 அன்கேடி. வணக்கங்க, இவர்தான் கண்டமனூர் ரகுபதின்றது. அவங்களும் அந்த பக்கம் பெரிய தலைக்கட்டி தான். நடுவுல ஊழலான்னு ஒரு படத்துல ஹீரோவும் பண்ணாரு. அந்த படத்துல பாட்டுல செம ஃபன்னா இருக்கும். அப்பேற்பட்ட ஆளு இந்த கதையை நான் எடுத்து பண்றேன் என்னன்னு அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஈஸ்ட் கதையை ஒரு மாதிரி கிண்டிட்டு பவன் கிட்ட போறாப்ல. பவன் கல்யாண் கதையை கேட்டுட்டு வாவ் இட்ஸ் நைஸ், கிறிஸ் சொன்னதை விட சூப்பரா இருக்கு, வாங்க ஒன்னா போலான்னு படத்தை ரெஸ்யூம் பண்றாங்க. இப்போ ஹரிஹர வீரமல்லு ஆன் கார்ட்ஸ். சுமாரா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மைன்ஸ்ல ஒரு பையனுக்கு ஒரு பெரிய கல்கண்டு கிடைக்குது. அதுதான் கோகினூர் வைரம். அந்த பையன் எடுத்த வைரத்தை எல்லாரும் சண்டை போட்டு புடிங்கி நவாப் கிட்ட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமாப்பா, கண்ணா எப்பவுமே இருக்கிறவங்க கிட்ட இல்லாத கொள்ளையடிப்பான், அவங்க கிட்ட இருந்து எஜமான் கொள்ளையடிப்பான், அந்த எஜமான் கிட்ட இருந்து நவாப் கொள்ளையடிப்பான், அந்த நவாப் கிட்ட இருந்து முகல்ஸ் கொள்ளையடிப்பான். அப்ப அந்த முகல்ஸ் கிட்ட இருந்து யாருப்பா கொள்ளையடிப்பா? அதுக்கு ஒருத்தன் பிறந்துதான்ப்பா வரணும். இதுதான் ஹீரோ இன்ட்ரோ 1. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்து கோயில் பக்கத்துல நிக்குது. அதை நோட்டீஸ் பண்ண அந்த சுவாமிகள் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த சுவாமியார் நம்ம சத்யராஜ். கடைசியில அவரையும் காவி கிட்ட வச்சிட்டீங்களே சார். எதிர்காலத்துல மக்களுக்காகவே அவன் மூச்சு இருக்கும், நியாயத்துக்கு போராடுறதே அவன் வாழ்க்கையா இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் ஹரிஹர வீரமல்லு. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். சுவாமி இவனுக்கு பட்டையை சாத்தலாமா இல்ல நாமத்தை சாத்தலாமா? இவன் எல்லாத்துக்கும் பொதுவானவன். ஹரி இவன் தான், ஹரணி இவன் தான், அதனால இவனுக்கு பேரு ஹரிஹர வீரமல்லு. இது ஹீரோ இன்ட்ரோ 2. சுவாமி கழுகே கழுத்து தூக்கி இவனை பார்த்துட்டு போகுது. அப்பனா இவன் யாரு? இவன் வீரனா வருவானா இல்ல ராஜா வருவானா? ரெண்டும் இல்ல. பிறகு மகுடத்தின் மடியில் உள்ள செல்வங்களை கைப்பற்றி மக்களுக்கு திரும்புவன். அட திருடனா? திருடன் அப்படின்னு தெளிவா புரியுமா சொல்லுங்க சார். கட் பண்ணா முகல் சாம்ராஜ்யம். நம்ம பாபி தியோல் தான் இல்ல. ஓ நீயா? அனிமல்ல வில்லனா பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது பழகி போச்சு. பின்னாடி ஜனநாயகன் வேற வருது. பாபி தியோல் தான் அவர் வந்து அப்சஷன் அபவுட் இஸ் ரிலிஜியன். அதனாலதான் தான் சொந்த அப்பாவே சரி பிடிச்சு வச்சிருவான். அப்போ அவங்க அப்பாவோட எல்லாம் கிடைக்கிறாரு, நீ மதம் முடிச்ச யானை ஆயிட்ட மகனே, உன்னை அடக்க ஒரு கும்கியான தயாராயிட்டு இருக்கு. இது ஹீரோட இன்ட்ரோ 3.
3 இன்ட்ரோ பில்டப் கொடுத்தும் ஹீரோ மூஞ்சியை காட்டல. இப்ப சீன் கட் டு அந்த காலத்து ஹார்பர் மஜிலிப்பட்டினம். துரைஸ் கூட இந்தியன்ஸ் டீல் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டோட செல்வத்தை எப்படி வெள்ளக்காரன் கொள்ளடிக்கிறான் பார், கவலைப்படாத, அவனால் நம்ம கிட்ட இருந்து ஒரு புடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. பெருசு யூ மீன் எஸ் ஹி இஸ் கம்மிங். இதுதான் ஹீரோ இன்ட்ரோ 4. ஆனா பிஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குல்ல, ட்ரெய்லரே நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். மாப்பிள்ள ஒரு வழியா ஹீரோவை காட்டிட்டாங்கடா. வராரு, சண்டை போடுவாரு, ஜம்ப் பண்ணுவாரு, வாழை சொல்லிட்டு போயிடுவாரு. கட் டு அடுத்த சீன். ஃபேஸ் ஃபுல் ஆஃப் பியர்ட். போன சீன்ல கிளீன் ஷேவ், இந்த சீன்ல பியர்டு. அப்பா ஒரே நாள்ல இவ்வளவு தாடியான்னு நாம கேட்டக்கூடாதுக்காக ஈட்டிங்ல ஒரு மலுப்பல் பண்ணிருக்காங்க. இந்த 2 சீனுக்கு நடுவுல ஒரு கார்ட் ஃபியூ டேஸ் லேட்டர் அப்படின்னு. வீரமல்லு வந்து வீரமான திருடன் அந்த ஊருக்கே தெரியும், படா ஃபேமஸ். அதனால பக்கத்தூர் ராஜா அவரை கூப்பிட்டு விடுவாரு. அங்க அந்த ராஜா பண்ற அக்கிரமம் இருக்கே, ஒரு சைடு எளியவர்கள், இன்னொரு சைடு வலியவர்கள். குடும்பம் பெருகி போச்சுங்க ஐயா, மொத்த பேரு இததான் சாப்பிட்டாகணும். நீ உன் குடும்பத்தை பெருக வைக்க நான் உங்களுக்கு சோறு போடணுமா? வெரி குட் கொஸ்டின் சார். உனக்கு அரிசி மூட்டை வேணா சண்டை போட்டு வாங்கி கூடாதுன்னு ராஜா சொல்லிடுவாரு. சோத்துக்கு செத்து எங்களுக்காக சண்டை போட யார் இருக்கா? உங்களுக்காக நான் இருக்கேன். அப்பதான் ஹீரோ என்ட்ரி 5. Here it comes! Oh, Cena gets out of the way of the Samoan spike! John Cena has Solo where he wants him! Attitude adjustment! அவங்களுக்காக நான் சண்டை போறேன்னு சொல்லி ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிற்பாரு. ஆனா அந்த வெற்றி என் மக்களுக்காக, அவங்களுக்கே அந்த 60 மூட்டை அரிசியை கொடுத்துருங்க. ஐயாதோர கோயில் குளம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி. மக்கள் வறுமையில வாடும்போது அவங்களுக்காக சண்டை செஞ்ச வீரனே, நீ தான் அடுத்த அரசன். ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம். அந்த சீன்ல இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன். அந்த ராஜா அரண்மனையில் தான் நிதி அருவாள் இருப்பாங்க. வீரமல்லுவோட வீரத்தை பார்த்து நிதிக்கு ஒரு காதல் வந்துச்சோ. இந்த அரண்மனையில் இருக்க அழகில் தான் ரொம்ப பாவம். ஆமா, எந்நேரமும் அவளை வீட்டு நகையை மாட்டிட்டு சுத்தணும், டான்ஸ் கத்துக்கணும், அதை அரங்கேற்ற பண்ணணும், தன்னை அழகா வச்சுக்கணும், நிறைய ஸ்கின் கேர் பண்ணணும், கரெக்ட் டயட் மெயின்டைன் பண்ணணும். அப்பா டிஃபிகல்ட் ஜாப். எப்படி நிதிக்கு வீரமல்லோட வீரத்தை பத்தி இங்க லவ் வந்துச்சோ, இங்க நிதியோட டான்ஸை பத்தி இங்க இவருக்கு லவ் வந்துருச்சு. இப்போ நைட்டு மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? எனக்காக பிறந்தவன் நீ தானே, இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அடியா இருந்ததி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இன்னும் உன்னை தொடாம இருக்க. என்கிட்ட கேட்காம கண்டம் கிட்ட பேசக்கூடாது, ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவ. அப்ப நீங்க ராஜாவோட தங்கச்சி இல்லையா? செகண்ட் சேனலா? பஞ்சமி, முடிஞ்சா தப்பிச்சு போ, இல்ல பொறுத்து போ. பொண்ணுங்கனாலே பொறுத்துதான் போகணுமாங்க? ஆனாதிக்க சண்முகம். திவாரோட தங்கச்சியை பொண்ணு நினைச்சேன், இதை எதிர்பார்க்கலாம். பாருங்க, ஹீரோவும் நம்மள மாதிரி தான் நினைச்சிருக்காரு. ஹீரோக்கு நமக்கு ஏதோ சீன் இருக்கு இந்த படத்துல. வீரு எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, கவலைப்படாத குட்டிமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நேத்து பார்த்து இன்னைக்கு லவ் பண்ணி நாளைக்கு ஓடி போறாங்க. 5G விட ஃபாஸ்டா இருக்காங்க மாப்பிள்ள. இப்ப வீரு எதுக்காக வந்தாரோ அதுக்காக ஒரு மீட்டிங். நீ இங்க போய் இங்க இருக்கிற அதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கணும். நான் இங்க உனக்கு ஏதாவது போட்டு கொடுப்பேன், எடுக்கிற டைமண்ட்ல பாதி எனக்கு கொடுத்துரு. அப்படிலாம் தர முடியாது வீரு. சரி நான் போறேன். வேணா 2 டைமண்ட் தர வச்சுக்கோ. இந்த டீலிங் அவருக்கு ஆக்சுவலா பிடிச்சிருந்தனால கொள்ளையடிக்க அவஞ்சர்ஸ் டீம் செட் பண்றாரு வீரு மல்லு. 2 பெட்டிகேஸ் திருடர்கள், ஒரு ஜெயில் கேதி, ஒரு பீம்பாய். இவங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டு தொழிலுக்கு போகும்போது 2 நடனம் அங்கே வந்துருவாங்க. அதுல ஒண்ணு ஆங்கர் அனசூயாவா. ஆனா அனசூயா இப்போ அவரை சிம் பண்றாங்க. அழகா இருக்கான்ல. இங்க இத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் அவன் ஒருத்தன் தான் பேரழகனா தெரியறான். வீருடு எங்கூட ஆட வரையா? சாரி ஆண்டி, ஐ எம் ஆல்ரெடி டேக்கன். டப்பு டுப்பு டும் டான்ஸ். எதுக்கு வந்தோம்னே மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அனசூயா கூட இப்படி ஆடினதுனால டைவர்ட் ஆகி அன்னைக்கு கோட்டை விட்டுருவாரு. சார்மினார் வந்துருச்சு, வீரமல்லு ஏன் இன்னும் வரல? டீம் லீடர் கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஓவர் டைம் பார்க்குற எம்ப்ளாயி மாதிரி வீரமல்லுவும் தூங்காம அடுத்த நாள் காலையில மறுபடியும் கொள்ளையடிக்க இறங்குவாரு. சரி, வைரத்தை கொள்ளையடிக்க போறாரு. நானும் தூம் ரித்திக் மாதிரி, மணி ஐஸ்ட் ப்ரொஃபசர் மாதிரி செம்ம ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாருன்னு பார்த்தா ஏமாற்றம். சரி, அட்லீஸ்ட் நம்ம ருத்ரா பாக்யராஜ் மாதிரியாச்சும் பண்ணுவோம்னு பார்த்தா அதுவும் இல்லை. மேல இருந்து குதிப்பாரு, கீழே விழுவாரு, சண்டை போடுவாரு, கொள்ளையடிச்சிருவாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சே கொள்ளையடிப்பாரா? அவ்வளவுதானா? நிஜமாவே அவ்வளவுதானா? பஞ்சமி இன்னைக்கு பௌர்ணமி, அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹீரோயின் கூட்டிட்டு மேல போவாரு. குதிரை எங்க இருந்து வந்துச்சு? 2 பேரும் பறந்து போய் குதிரை கட்டி லேண்ட் ஆவாங்க. இங்கதான் நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். வீரமுள்ளுவை தள்ளி விட்டுட்டு நிதி பாப்பா குதிரை எடுத்துட்டு ஓடி போயிடும். கீழ இருந்து மேல போவாரு, மறுபடியும் கீழே விழுந்துருவாரு. இததான் பெண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு எனக்கு இன்னொரு பேர் படத்துல ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. எங்களோட சொத்தை திருடி நீ மக்களுக்கு வாரி வழங்குறியா? உண்மையிலே அது மக்கள் சொத்து தானே?
நவாப் கிட்டே கொள்ளையடிச்சிருக்கான் த மோஸ்ட் வாண்டட் தீஃப். இன்னைக்கு மாட்டினான், செத்தாண்டா சேகர் நினைச்சா நவாப் வீரமல்லு கிட்ட டீல் பேசுவாரு. தம்பி, நீ ஆயக்கல் 64 கை தேர்ந்தவன் தெரியும். நம்ம கிட்ட இருந்து கோகினூர் வைரத்தை அவுரங்கசீப் எடுத்துட்டு போயிட்டான். கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நீ வாங்கி கொடுத்தனா புண்ணியமா போகும். ஒரு வைரத்துக்காக வைர சுரங்கத்தையே தரேங்கிறீங்க. இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு புரியுது. வீரமல்லு அக்செப்ட் த டீல். எதுக்குடா அந்த படத்துல புலி? எதுக்குடா அந்த படத்துல புலி? அங்கதான் ஒண்ணுக்கு போறதுக்கு பிரேக் விடுறாங்க. சோ அந்த கோகினூர் வைரத்தை கொள்ளையடிக்க இவங்க 4 பேரு, அந்த ராஜா அமுச்சு வச்ச இன்னொரு 4 பேரு, மொத்தம் 8 பேரு. இந்த 4 பேரை ஃபாலோ பண்ணி இன்னொரு 4 பேரு, ஆக மொத்தம் 12 பேரு ஆளுக்கு ஒரு குதிரை தூக்கிட்டு டிராவல் பண்றாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹரியர வீரமல்லு டிராவல் vlogs. இன்டர்வலுக்கு முன்னாடி வீரமல்லு ஃபேஸ்ல தாடி இல்ல, கட் பண்ண அடுத்த சீன்ல தாடி. ஆக்சுவலா நான் கூட இது ஏதோ கண்டினியூட்டி ஏற நினைச்சேன். ஆனா இந்த தாடி மேட்டர் படம் ஃபுல்லா அங்கங்க வருது. ஒருவேளை வீரமல்லுக்கு அடர்த்தி ஜாஸ்தி நினைக்கிறேன். டெஸ்டோஸ்டோனுக்கு ஏதோ மருந்து எடுக்கிறது போல தெரியுது. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள். இதுக்கப்புறம் தான் பல குபி சீன்கள் உங்களை மகிழ்ச்சி காத்திருக்கிறது. ஆயத்தில் ஒரு படத்துல அந்த 3 பேர் சோழ தேசம் நோக்கி பயணிக்கும் போது ஒரு சில இடர்பாடுகள் ஃபேஸ் பண்ணுவாங்க வரிசையா, இல்லையா? அதே மாதிரி இவங்க போற டிராவல்லையும் நிறைய பேரியர்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி தூக்கி சாப்பிட்டு போறாங்க, அதுதான் ஹோல் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் பேரியர் பாறை. ஹரே பாய், அந்த பக்கம் போக வேணாம். இந்த வழியில போறது நல்லது இல்ல, மலையை சுத்திட்டு போலாம். எனக்கு என்னமோ சரியா படலை. ஏய், இங்க தளபதி நான் சொல்றதா நீ கேட்கணும். யூ கைஸ் ஃபாலோ மீ. திடீர்னு மலைச்சரிவு ஆகி பாறையெல்லாம் உருண்டு ஓடும். தளபதியாருக்கு என்ன பண்றதே தெரியல. உயிர் பயத்தை காமிச்சிரும் அந்த குதிரை. நம்மால ஹீரோ வச்ச எப்படி பார்த்து சும்மா இருப்பாரு? டக்குன்னு 4th கீர் போட்டு ஸ்பீட் ஏத்தி தளபதியாரை காப்பாத்தி ஒரு நேர்மையான வீரனை காமிச்சிருவான் வீரமல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, வீடியோ கேம் பேர் என்ன? அது மூவி சார். அடுத்தவங்க பேச்சை கேட்டு அழிஞ்சு போனவங்களை விட யார் பேச்சையும் கேட்காம அழிஞ்சு போனவங்க வரலாறுல அதிகம். இந்த டைலாக் நல்லா இருக்கு. உன் சொல் பேச்சை கேட்காமல் சென்றவனுக்கு உதவி உயிரை காப்பாற்றி நீதான் அடுத்த அரசன். அப்புறம் இவ்வளவு பெரிய சாகசத்திலிருந்து வெளியே வந்தவங்க கொஞ்சம் இளைப்பாறணும் இல்லையா? அதனால வீரமல்லு பாட, அதை கேட்டு அவங்க ஆட, மாஷா அல்லா, பாடியே எல்லாரையும் தூங்க வச்சிருவான்டா. இங்கதான் அந்த 2வது கண்டம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இப்போ ஜஸ்ட் இமேஜின், நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அது கூட ஃபைட் பண்ணுவீங்க, இல்ல அதை நீங்க அடிச்சு கொண்டுருவீங்க, இல்ல அது உங்களை அடிச்சு கொண்டுரும், இல்லைன்னா அதிகபட்சம் தப்பிச்சு ஓடுவீங்க, அது உங்களை துரத்தும். ஆனா மிஸ்டர் வீரமல்லு இந்த 3த்துல எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா அவங்க எல்லாரையும் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போதி தாத்தா சொல்லி கொடுத்த நோக்க விரும்பும் வசியப்படு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணல. இசிஜி இல்லாமே ஸ்கேன் பண்றாரு. ஓனா எல்லாம் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடும். அப்ப சுத்தி இருக்கிறவங்கலாம், ஏய் வீரா, என்னையா மேஜிக் பண்ண? ஓனாய் கூட காஃபி குடிச்சிட்டு செல்ஃபி எடுக்காததா பாக்கி. மத்தபடி ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணிருப்பாரு. என் வீட்டு பக்கம் எதுக்கு வந்தான்னு கேட்டுச்சு. இந்த விலங்குகளை விட நீங்க நியாயமா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அது சிரிச்சது. இந்த சீன் புதுசா இருக்குங்க, புதுசா இருக்கு. என்ன புதுசு? ஒரு காலத்துல ஹீரோக்கள் நாய் கூட நோக்கவரம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஓனாய் கூட பண்றாங்க, அவ்வளவுதானே? அதோட வீட்டுக்குள்ளேயே வந்து அதே கொள்றது என்ன நியாயம்? 5 அறிவு ஜீவராசி கூட கருணை கட்டும் கருணாகரனே, நீதான் அடுத்த அரசன். இப்போ இப்படி ஒரு சீனை யோசிச்சு எடுத்துட்டாங்க. வீரமல்லு வந்து வில்லன் கிட்டே வித்த காட்டுறவன்னு. எங்க இந்த சீன்ல ஆடியன்ஸ் லாஜிக் கேட்டுருவாங்களுக்காக ஒரு இடைச்சொற்கள், ஒரு சீன். மிருகங்களை இவன் தொடாமலே அதோட கண்களை பார்த்து பேசின மாதிரி நபிகள் சுலைமானுங்கிற ஒருத்தர் இருந்தாராம். ஒரு நிமிஷம், எதுக்கு இப்படிலாம் ஒருத்தர் இருந்தாராம் வந்தாராம் போனாரெல்லாம் முட்டு கொடுத்துட்டு? அதாவதுங்க, இந்த மாதிரி பீரியட் ட்ராமா, ஃபேண்டசி ட்ராமா, ஆக்ஷன் படம், காமெடி படத்தெல்லாம் ஆடியன்ஸ் லாஜிக்கே பார்க்க மாட்டான். காட்டுறத கன்வீனியன்ஸாக காமிச்சிட்டா ஆடியன்ஸ் நம்பி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிடுவான். நீங்க கன்வீனியன்ஸாக காட்டாம பூரா ஸ்டேஜ் பண்ணும்போது தான் போட்டு பொழப்பான். இப்போ ஒரு புலியும் ஒரு மனுஷனும் ஒன்னா ஒரே கூண்டில் இருக்க முடியுமா? ஆனா அந்த சீனை ராஜமௌலி ட்ரிபிளர்ல காமிச்சு நம்மளும் என்ஜாய் பண்ணி வச்சாப்ல. அந்த சீனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா தான், ஆமா, புலியும் மனுஷனும் எப்படி ஒரே கூண்டில் ஒன்னா இருக்க முடியும்? அந்த புலி அவனை ஒன்றும் பண்ணலையான்னு தோணும். ஆனா இந்த கேள்வி படம் பார்க்கும்போது தோணாது. ஏன்னா அதுதான் கன்வின்சிங். ஹரியர் வீரமல்லு எப்பேற்பட்ட ஒரு ஆள் இந்த சீன்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அது கன்வின்சிங்கா பண்ணல. கன்வின்சிங்கா பண்ணியிருந்தா ஒர்க் ஆயிருக்கும். ஆனா ஒர்க் ஆகல. அதனால அடுத்த சீன் போலாம் வாங்க. இப்படி 2 எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் சீன் பார்த்தா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்காக ஒரு சாங்னா சமந்தாவையோ ஸ்ரீலீலாவையோ கூட்டு வர முடியாது. அதனால படத்துல ஆல்ரெடி வீரமல்லு முதுகுல குத்திட்டு குதிரையில குதிச்சு போன குமரியை கூட்டிட்டு வந்து ஒரு நடனம். மாதிரியே இருக்குன்னு பார்த்தேன். ஒரு காலத்துல எப்படி ஆடிட்டு இருந்த பொண்ணு பாட்டு முடிஞ்சதும், ஏ பொண்ணே, நீ என்ன காதலிக்குமே நடிச்சில, அதெல்லாம் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட். நான் ரொம்ப தூரம் போகணும், அடிச்ச வைரத்தை அப்புறம் கொடு, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடு. தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க.
ஆந்திர பிரதேசோட டெபுட்டி சிஎம் கூட படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தமிழ் தெரியுதா உங்களுக்கு? அதை உள்ளவை குமார் எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் இது ஸ்டாண்ட் அவுட் படமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 இயர்ஸ் லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ அடுத்த கண்டம் தண்ணீர் போற வழியில ஒரு பையன் வழி மறைச்சு தண்ணி கேட்பான். வீரமுள்ள ஆல்சோ கிவிங். சே, வீரமுள்ள எவ்வளவு நல்லவனா இருக்கான், இவனை போய் ஏமாத்திட்டோமே. தண்ணியை தூக்கிட்டு ஓடிட்டு தட் கிட் அந்த ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம். ஊர்ல யாருக்குமே குடிக்க கழுவ தண்ணி லேது. இப்போ அந்த கிட்டோட நடிப்பு நீங்க பார்க்கணும் மக்களே. குடிக்க தானே தண்ணியை புடிங்கிட்டு ஓடி வந்தான், குடிக்க தானே செஞ்சிருக்கணும். கீழே தூக்கி போட்டுருவான். டே பைத்தியம், அதை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்ததே அவன் தான். அப்புறம் அம்மா கிட்ட புடிங்கி தூக்கி போடுறது அவன் தான். என்னடா சீன் எடுக்கிறீங்க? அம்மா சின்ன பையன் அடிக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டான். ஏங்க அவன் தெரிஞ்சதாங்க பண்றான். நீங்க இந்த பகுதிக்கு புதுசா, கடந்த 100 வருஷத்துல வட இந்தியால இந்த மாதிரி வறட்சி ஏற்பட்டதே இல்ல. ஓகே கைஸ், லெட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் தி ஸ்வீட். அவங்க கிட்ட இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு அப்போதைக்கு அவங்களோட பசியை போக்குறாப்புல வீரமல்லு. மக்களோட பசி பட்னியை போக்கிய பேரன்பு கொண்டவனே, நீதான் அடுத்த அரசன். இப்போ மறுபடியும் ஃப்ரேம் அந்த பையன் கிட்ட வருது. தம்முடு இந்தா கொய்யாப்பழம். சாப்பிட ஆரம்பிக்கிறான். அம்மா அதை பார்த்து ரசிக்கிறாங்க. ஃப்ரேம் சேஞ்ச் ஆகி அம்மா வீரமல்லு கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போடுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஜூம் வைங்களேன். அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா நீங்க எந்த வேலையா போயிட்டு இருக்கீங்களோ. சாப்பிட்றான் ஆனா சாப்பிடல. பாவம், அவங்களுக்கு என்ன பட்ஜெட் பிரச்சனையோ இருந்த ஒரு கொய்யாப்பழத்தை வச்சு அந்த சீனை எடுத்தது கூட ஓகே. சாப்பிட்ற மாதிரி பாவலா காட்டுறான்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பையனுக்கு சென்டர்ல ஃப்ரேம் வச்சிங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா நீங்க எந்த வேலையா போயிட்டு இருக்கீங்களோ. தம்பி நல்லா கொய்யா குழந்தை மாதிரி வருவேன். மறுபடியும் அவங்களோட டெல்லி நோக்கி பயணம் தொடர்ந்து. இப்ப அடுத்த பேரியர் மலை. இப்ப சாமியார்கள் சில பேர் நடுக்காட்டுல ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பாங்க. வீரா அவங்க என்ன பண்றாங்க? யாகம் பண்றாங்க. மழை பெய்யறதுக்காக வருண யாகம் பண்றாங்க. இந்த 8 பேர் தேடி 4 பேர் கொண்ட ஒரு குழு வந்திருக்கும் இல்லையா, அவங்க இயற்கை மாசுபடுறதை பார்த்துட்டு இது எங்க ஏரியா, உள்ள வராதீங்க வீரர்களே, அதை தடுத்து நிறுத்துங்கள். அவர்கள் வருகிறார்கள் வேகத்தோடு, வெளிய மக்கள் தாகத்தோடு, இங்கே இவர்கள் யாகத்தோடு. இனி ஒரு நொடி கூட நாம இங்க இருக்க கூடாது, வாங்க போலாம். ஐயோ சமய டென்ஷன் பில்ட் ஆகுதே. அப்போ டக்குன்னு வீரமுள்ள வில்லு எடுத்து விட்டுருவாரு. ஐயோ பத்திக்கிச்சு. டே என்னத்தையோ போட்டான், ஓடுங்க. இப்போ இவங்களை சுத்தி தீ. டே கிறுக்கா, கையை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப பாரு, நாமளும் எரிஞ்சு பஸ்மாக போறோம். வீரோட ஹேஸ் நோ ஆன்சர்ஸ். பின்ன எப்படி பேசுவான்? அவங்க எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. ஸ்டில் ஹி ரிமைன்ஸ் காம். கரெக்டா யாகம் முடிஞ்ச அப்புறம் மேல இருந்து ஒரு துளி வந்து வீரு மூஞ்சில உட்காருது. யாகம் முடிஞ்சதும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. அடா ஆமா, மழை வரும்னு தெரிஞ்சுதான் தலைவர் தீய பத்த வச்சுட்டு அவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்து இருந்திருக்காரு. ஹலோ வீரா சார், துவைச்சு துணியை வெளியே காய போட்டிருக்கேன். எங்க ஏரியால மழை வரும் பார்த்து சொல்றீங்களா கொஞ்சம்? சார் ஒரு ஐடியா, இந்த குரூப்பை அப்படியே தூக்கிட்டு போய் இந்தியால எங்கெல்லாம் தண்ணி இல்லாம வறண்டு காஞ்சு போயிருக்கோம் அங்கெல்லாம் யாகம் பண்ணி மழை பெய்ய வச்சு விவசாயம் பண்ணி பெரிய பசு புரட்சி பண்ணலாம் சார். எப்படி பிளான்? நீங்க காப்பாத்தினது யாகத்தை மட்டும் இல்ல. யோ தலைவாசலு, நீ என்னங்க தம்பி? உங்களை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே. ஒரு நாள் இந்த நாட்டையும் ஆள போற ஆள் மாதிரி இருக்கீங்கன்னு. ஒரு நாள் பேட்டாவை விட அதிகமா அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அவரு. இது சாதாரண மழை இல்ல, அந்த பரமசிவன் உங்க மீது அன்போட பொழியிற கங்காபிஷேகம். இந்த குரலி வித்தையெல்லாம் பார்த்த அப்புறம் அந்த 4 பேருக்கு வீரு மேல டவுட் வந்துருச்சு. யாரு கூப்பிடா ஜீவன்? ஓனாய் கூட பேசுறான், வானிலை அறிக்கை பாக்குறான். சரி இருங்க, எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்போம்னு கேக்குறாங்க. நெல்ல வீரா, நீ யாருன்னு சொல்லு. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோ ஒரு ஐயோ பாஷா டெம்ப்ளேட் உள்ள வருது. முஸ்லிம்ஸ் உள்ள வந்து இந்து கோயில்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு மேஞ்சு சூறையாடுறாங்க. இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா நாம இதெல்லாம் பார்த்து பொங்கணுமா? என்னடா நாங்க உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றோம், உங்க சாமி பார்த்து சும்மா இருக்கு? அது சாமி இல்ல, வெறும் கல்லு. அது கல் இல்ல, எங்க தெய்வம், எங்க நம்பிக்கை. இது ஹீரோ என்ட்ரி 6. வீரமல்லு கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு டைலாக் பேசுறாரு. அம்மனை பார்க்கணும் தானே சொன்னீங்க. நான் தான் அம்மன், பாத்துக்க. அம்மன் எப்படி வருவாங்கன்னு கேட்டலடா. இப்படிதான் வருவாங்க. பெண் பாலத்தான அம்மன் சொல்லுவாங்க, நீங்க ஆண் பாலாச்சே, நீங்க எப்படி அம்மன்? இந்த ஆள் போய் மேல் இடத்துல மன்னா நான் பார்த்தேன், ஒத்த ஆளு 5 பேரை சீவனா. ஆமாம், அவன் கூறுவது உண்மைதான். இப்ப இது யாரு? அந்த 5 குருக்களும் அவங்க மதத்தையும் கலாச்சாரத்தையும் கவசமாயிருந்து காப்பாத்துற வீரர்களா ஆயிட்டாங்க. எப்படி அவனால இது முடியுது? இப்ப சத்யராஜ் கைப்பற்றுறாங்க. ஏன்னா 5 வேதத்தையும் கரைச்சு குடிச்சா அவனுக்கு அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவுரங்கசீப் ஓஹோ அப்படியே விஷயம். அப்போ போய் அந்த குருகுலத்தை வாஷ் அவுட் பண்ணிருங்க. வாஷ் அவுட். சத்யராஜ் வழக்கம் போல அன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நைட் ஆன அப்புறம் கதவு மூட போறாரு. அப்போ விளக்கு ஆடுது. சந்தேகப்படுறாரு.
அட ஆடி காத்துக்கு ஆடி இருக்கும்டா. இல்ல எதிரிகள்லாம் குதிரையில வேகமா வரதை பார்த்துட்டு அந்த இடம் ஷேக் ஆகுது. சத்யராஜ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அவரே போய் சண்டை வராரு. இப்போ சொல்ற பாருங்க இங்க ஒரு சமசீனு. சத்யராஜ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது பாபி தேவல் ஓடி வந்து வாள் எடுத்து நீட்டுவார் கழுத்துக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேட்பாரு நினைச்சேன், ஆனா கேட்கல. உன் கண்ணில் சாவு பயம் தெரியல. ஏன்னா எனக்கு ஷார்ட் சைட், பின்ன எப்படி தெரியும்? உன்னை கொண்டுட்டா இனிமே உன் வேதமெல்லாம் வீணா போயிரும்ல. அது எங்களோட வீரா இருக்கிறவரை எங்க வேதம் சாகாது. அப்ப ஏன்டா இந்த ஆளை கூட்டிட்டு வந்தீங்க? அவனை கூட்டுவாங்க. அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில் இரு, நாடு கடத்திட்டு கூட்டிட்டு போயிருவார் அவுரங்கசீப். சத்யராஜ் சார் செம ஸ்மார்ட். நீங்க நைஸா வீராவை கோத்து விட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஸோ இதுக்காக தான் வீரு டெல்லிக்கு பயணம் போறாரு. கோகினூரை திருட போறது, நிதி கிட்ட ஏமாந்தது எல்லாமே வீருவோட பிளான். நீயா ஏமாறல, உன்னை ஏமாற வச்சான். இப்ப தளபதி வீரு உங்க கூட நாங்க கடைசி வரைக்கும் இருக்கோம். உங்க கோல் தான் இனி எங்க கோல். நம்ம ஒன்னா பயணிப்போம். இப்ப அடுத்து வரப்போற பிளேஸ் சாவுக்கி தானா, வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். அதனால நீ அந்த வழியில போ, நாங்க வேற வழியில வரோம். இப்பதானே ஒன்னா பயணிக்கலான்னு சொன்னேன், இப்ப தனியா விட்டு போற. லாஸ்ட் பேரியர் வார். இந்த இடம் வந்து இஸ்லாம் பீப்புளால் கண்ட்ரோல் வச்சிருக்க பிளேஸ். இந்துஸ் வந்தாங்கன்னா டாக்ஸ் கட்டணும், இல்லைன்னா அவங்க கதி அதோ கதி. இந்த ஊருக்குள் நுழையிறதுக்கு இந்துஸ் அவங்க ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் வச்சிருக்க கூடாது. அதனால அங்க இருக்கிற வாரியர்ஸ் அதை எடுத்து உடைச்சு அக்கிரமம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த வீரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எவ்வளவு நேரம் தான் ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு சின்ன பாப்பா அவகிட்ட வச்சிருந்த லிங்கத்தை அவங்க அவமானப்படுத்தும் போது வீரு கொண்டு எழுந்தான். நம்ம சுந்தர்சி நடிச்ச சண்டையை விட சரியான சண்டை. இந்த பாப்பா மகா ஜனங்களே நமக்காக ஒரு அடி வாங்குறான், இன்னும் வேடிக்கை பாக்குறீங்க, ஏத்தி விடுது. போராடிட்டு இருக்காரு, நீங்க கோலிங்க பதிலி வேடிக்கை பாப்பீங்க. ஏய் பாப்பா, நீ சொல்லதான் அதிகமா அடி வாங்குறாரு, கொஞ்சம் கம்முனு இரு. தர்மம்னா பஜனை பண்றது மட்டும் இல்ல, தர்மம்னா நிமிர்ந்து நிற்பது. பாப்பா ஃபியூச்சர்ல ரொம்ப கிரிஞ்சா ஃபீல் பண்ண போற நீ. என்ன வீரமுள்ளு எதிரி கூட ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறாரா? போய் சொல்லு உங்க ஆளுக்கிட்ட வீரன் வரான்னு. இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கையெடுத்து கும்பிடுவாங்க. அவர் அன்னைக்கு அவரை ஒரு காடாவே ஃபீல் பண்ணிக்கிறாரு. சார் உங்க பேர் என்ன? எதுக்கு கேட்கற? டெய்லி பூஜை பண்ணும்போது உங்க பேரை சொல்லி பூஜை பண்ண போறேன். கண்ட்ரோலிங் கெட்ட வார்த்தை. மக்களுக்கு ஒண்ணுனா எவ்வளவு இறங்கி சண்டை செய்யறாரு. ஏன் ஓட்டு இவருக்கு தான். அதெல்லாம் ஓட்டு போட முடியாதுப்பா, அவர் ஆந்திரா. என்ன அதுக்குள்ள படத்தை முடிச்சிட்டீங்க? டெல்லி போகல, கோகினூர் காட்டல, சத்யராஜ காட்டல. அதெல்லாம் எதுக்கு? நாங்க இவ்வளவுதான் எடுத்தோம். அவர் ஷூட்டிங் வந்ததே பெருசு, அவரை வச்சு எடுத்து வரைக்கும் விட்டுட்டோம். ஓடுச்சுன்னா அதுல வர காசை வச்சு எடுப்போம். இல்லையா டாடா பை பை கதம். ஆக்சுவலா இந்த சீனுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒரு சீன் இருந்திருக்கு. அடி வாங்கினவ அவுரங்கசீப் கிட்ட போய் சொல்லி அந்த ரெண்டு பேரும் 1-to-1 ஃபைட். காத்துல பறந்து பண்ணி சண்டை போட்டுப்பாங்க. ட்ரிபிள் ஆர் இன்ட்ரோ கார்டு மாதிரி ஒரு 2 கார்டு போட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. பேட் விஎஃப்எக்ஸ், பேட் ஸ்டன்ஸ். அது சோஷியல் மீடியா செமையா ட்ரோல் ஆயிடுச்சு. அதனால அதை விட்டா இவனுக்கு எச்சா அடிப்பானுன்னு அட்வான்ஸா திங்க் பண்ணி இந்த இடத்துலயே கடையை சத்திட்டாங்க. ஆக்சுவலி உங்க வே ஆஃப் திங்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு. டெல்லிக்கு கோகினூர் திருட போற ஒரு திருடன், இதுதான் கிறிஸ் சொன்ன ஆக்சுவல் பிளாட். நடுவில் இவர் ஒரு கட்சியோட கை கோத்து டெப்டி சிஎம் ஆயிட்டாரா. அவரை புஜுக் பண்ண ஜோதி கிருஷ்ணா இந்த கதையில காவியை தூவி விட்டு இது ஒரு இந்து முஸ்லீம் சண்டையை மாத்தி விட்டு கலவரம் பண்ண பார்த்திருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஐ லவ் யூ கோல்டிஸ். வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்கா சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. நீங்க நடிக்கிற படத்தை பொலிட்டிக்கல் கம்பெனி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஐடியாலஜி திணிச்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா பண்ணிக்கோங்க. ஏதோ அந்த உஸ்தாத் பகத்சிங் கூட எடுத்து காவி பூசிக்கோங்க. ஆனா ஓஜி மேல மட்டும் கையை வச்சீங்கன்னா ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு? ஓஜி பக்கா ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நினைக்கிறேன். ஏஎம் ரத்னத்தை விட இந்த படத்துல பெருசா பாதிக்கப்பட்டது நம்ம நிதி அகர்வால் தான். 2019-20 பாலிவுட்ல இருந்து இம்போர்ட் ஆன ஹீரோயின் தான் நிதி அகர்வால். பார்க்க அழகா இருப்பாங்க, டான்ஸ் செமையா ஆடுவாங்க, கிளாமர்ல பூந்து விளையாடுவாங்க. இப்படி தெலுங்கு சினிமாவுக்கு ஏத்த ஹீரோயின் நம்ம நிதி அகர்வால். இவங்களும் இலியானா, காஜல் அகர்வால், ஸ்ருதி ஹாசன், தமனா மாதிரி தெலுங்கு நம்பர் 1 ஹீரோயினா வருவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்பதான் ஏஎம் ரத்னம் வந்து என்கிட்ட பவுன் கிளே படத்துல காட்சிட்டு இருக்கு, இந்த படத்தை நடிச்சு கொடுக்க வரைக்கும் நீ வேற எந்த படத்துல சைன் பண்ணக்கூடாது, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி நிதி கிட்ட வந்து கேட்டாப்ல. நம்ம நிதியும் சரி பவன் கிளே படம் பெரிய ஹீரோ படம் ஓடுதோ இல்லையோ நமக்கு நல்லா ரீச் இருக்குன்னு நினைச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு. ஆனா இந்த படம் 5 வருஷம் டிலே ஆனதுல நிதி அகர்வால் நிதி இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாங்க. இந்த 5 வருஷத்துல ஸ்ரீலீலா உள்ள பூந்து இவங்க இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் இந்த படம் சரியான அடி. இதை பெருசா நம்பிட்டு இருந்த நிதி அகர்வால் இதை தாங்கிக்க முடியாம இந்த படத்துல வர பாப்பா மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க, ஒரு நல்ல படத்தை டார்கெட் பண்ணி ஹேட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு ட்விட்டர்ல புலம்பிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனா அவங்க பாவம் ஒரு ஹீரோனோட கெரியர்ல 5 வருஷத்தை காலி பண்ணி அவளை டிப்ரெஷன் தள்ளி புலம்பி விட்டீங்களடா. இந்த சாப்பிட உங்களை சும்மா விடுமா? I have to say நன்றி to you sir. ஓகே நான் வரேன், பாய். என்ன பண்றது? நைஸ், செம்ம வீடியோ, வேற லெவல். ஓஜி அது 26 தான் நினைக்கிறேன், சரியா தெரில டேட்டு.
ஆனால் ட்ரெய்லர் சாங்ஸ் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் பக்கா ஒரு செம்ம ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், அதான் சொல்கிறாருல, அதுலேருந்து கையை வச்சுறாங்கிறா, அவங்க ஐடியாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறாங்கிறா அப்படின்ட்டு. அதான் ஸ்கிரிப்டை மாற்றி வேறு மாதிரி எதுவும் கொண்டு போயிட்டாங்க போல், இந்து முஸ்லீம் அப்படின்ற கான்செப்டில் எதுவும் கொண்டு போயிட்டாங்க போல். ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மாற்றி 5 வருஷம்னா யோசிச்சு பாருங்களேன் படத்துக்கு. விஎஃப்எக்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஆகாவோ கிடையாது. நான் ட்ரெய்லர் அதை பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன், நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் இன்னும் நிறைய சென்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதான் அடிச்சிருக்காங்களே, லாஸ்ட் ஏதோ சீன்லாம் இருந்துருக்கு போல் வச்சு செஞ்சுட்டாங்க, என்னடா பண்ணிச்சிருங்க அப்படின்ட்டு. நைஸ். இதே மாதிரி மற்ற ஒரு சேனல் வந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.